Good afternoon, students. Service Nandi Metric Higher Science School, 11th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about phylum Cephalochordata. நாம் வந்து கார்டேட் பார்த்துட்ருக்கோம். கார்டேட்டில் வந்து 3 சப்ஃபைலம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா. இது 3 வந்து எதோட சப்ஃபைலம்? கார்டேட்டாவோட சப்ஃபைலம். ஃபைலம் கார்டேட்டா, அந்த கார்டேட்டாவோட துணை தொகுதி 3 இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா. நாம் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து யூரோகார்டேட்டா பார்த்தோம். இந்த யூரோகார்டேட்டா வந்து அதனுடைய லார்வாக்களில் வாலில் மட்டும் முதுகு நான் காணப்படுவதனால அதுக்கு வந்து என்னது யூரோகார்டேட்டா அழைக்கப்படுது. யூரோ மீன்ஸ் டெய்ல், கார்டா மீன்ஸ் என்னது முதுகு நான். இந்த இதில் வந்து என்னது யூரோகார்டேட்டாவில் அதனுடைய லார்வாக்களில் மட்டும் வால் பகுதியில் இந்த முதுகு நான் காணப்படுவதனால அதுக்கு யூரோகார்டேட்டான்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னது சப்ஃபைலம் செஃபலோகார்டேட்டா பார்க்க போகிறோம். செஃபலோ மீன்ஸ் ஹெட்டு, கார்டா மீன்ஸ் கார்டு. நம்ம செஃபலோ ஹெட்டுன்னா தலை, கார்டுனா ஏற்கனவே நமக்கு தெரியும் நான். தலைப்பகுதியில் மட்டும் இந்த என்னது முதுகு நான் காணப்படுது. செஃபலோகார்டேட்ஸ் ஆர் மரைன் ஃபார்ம்ஸ். இது வந்து எப்படி ஆழம் குறைவான கடல் நீரில் வாழக்கூடியவை. செஃபலோகார்டேட்ஸ் ஆர் மரைன் ஃபார்ம்ஸ். மரைன்னா கடலில் வாழக்கூடியத உயிரினங்கள். ஃபவுண்ட் இன் ஷாலோ வாட்டர்ஸ். ஷாலோ மீன்ஸ் ஆழம் குறைவான நீரில் வாழக்கூடியவையாக இருக்கின்றன. லீடிங் ஏ பரோயிங் மோட் ஆஃப் லைஃப். பரோயிங் மீன்ஸ் சின்ன வலை மாதிரி, எலி வலை இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மீன் வந்து என்னது தண்ணிக்குள்ளே சின்ன வலை மாதிரி பறிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வாழக்கூடிய உயிரினமாகும். பரோயிங் மீன்ஸ் வலை பறிச்சுக்கிட்டு அந்த வலைக்குள்ளே வாழக்கூடிய அந்த உயிரினமாக காணப்படுது. செஃபலோகார்டேட்ஸ் ஆர் மரைன் ஃபார்ம்ஸ் ஃபவுண்ட் இன் ஷாலோ வாட்டர். ஷாலோ மீன்ஸ் ஆழம் குறைவான நீர். லீடிங் டு எ பரோயிங் மோட் ஆஃப் லைஃப். பரோயிங்னா பார்த்துக்க வலை பறிச்சுக்கிட்டு வலைக்குள்ளே வாழக்கூடிய அந்த உயிரினங்கள். ஓகேவா? தே ஆர் ஸ்மால் ஃபிஷ் லைக் coelomaid forms with chordate characters such as notochord, dorsal tubular nerve cord and pharyngeal gill slits throughout their life. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பார்த்தோம்னா மீன்கள் போல காணப்படுது. மீன்களை போன்ற சிறிய உடலமைப்பை பெற்று காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களில் உடற்குழி உடையதாக காணப்படுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு நான்களுக்கு காணக்கூடிய அந்த பண்புகளும் இதில் இருக்கக்கூடிய விலங்குகள் பெற்றிருக்கு. அதில் என்னென்னு பார்த்தோம்னா முதுகு நான், முதுகுப்புற குழல் வடிவ நரம்பு வடம் மற்றும் தொண்டை செவில் பிளவுகள் போன்றவை இவற்றினுடைய வாழ்நாள் முழுமையும் கொண்டுள்ளன. இந்த உயிரினங்களோட வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கு. அந்த முதுகு நான், ஒற்றைக்குழல் நரம்பு வடம் மற்றும் தொண்டை செவில் பிளவுகள், இவற்றையெல்லாம் இதில் இருக்கக்கூடிய இந்த விலங்குகளோட அந்த விலங்குகள் உயிர் வாழ்கின்ற வரைக்கும் அதனுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரியான அமைப்புகள் காணப்படுகின்றன. டார்சல் டியூப்லர் நெர்வ் கார்டு. டார்சலில் முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடிய குழல் போன்ற நரம்பு வடம். ஒற்றைன்னு சொன்ன தப்பு. இங்கே வந்து என்னது டார்சல் டியூப்லர் நெர்வ் கார்டு, அதை மட்டும் வச்சுக்கோங்க. டார்சல்னா முதுகு பக்கம் இருக்குது, டியூப்லர்னா குழல் வடிவ, நெர்வ் கார்டு மீன்ஸ் நரம்பு வடம் காணப்படுது. சரி, க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் இஸ் சீன் வித்தவுட் ஹார்ட். இந்த உயிரினங்கள் என்ன இருக்குது? க்ளோஸ்டு, மூடிய வகையிலான சுற்றோட்ட மண்டலம் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னது ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு இல்லை. ஹார்ட்ன்றது இதயன்ற ஒரு அமைப்பு இந்த உயிரினங்களில் காணப்படுவது இல்லை. க்ளோஸ்டு டைப்னா மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம். இதில் வந்து என்னது இதயன்ற அமைப்பு காணப்படுவதில்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்கிரீஷன் இஸ் பை புரோட்டோனெஃப்ரிடியா. கழிவு நீக்கமானது புரோட்டோனெஃப்ரிடியா மூலம் நடைபெறுகின்றது. எக்ஸ்கிரீஷன் இஸ் பை புரோட்டோனெஃப்ரிடியா. செக்ஸஸ் ஆர் செப்பரேட். செக்ஸஸ் ஆண் பெண் உயிரினங்கள் தனித்தனியாக காணப்படுகின்றன. ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். கருவுறுதல், ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், உடலுக்கு வெளியே நடைபெறுகின்றன. எக்ஸ்டர்னல் மீன்ஸ் வெளியே. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். கருவளர் நிலையானது மறைமுக கருவளர்ச்சி நிலையை உடையதாக காணப்படுகின்றன. அண்ட் இன்க்ளூட்ஸ் எ ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னது தனித்து நீந்தக்கூடிய அந்த என்னது ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா,